முடிவு எடுப்பது எப்படி? முடிவு எடுத்தல் கலை, டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முடிவு எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கக்கூடிய நிலை ஒன்று இருக்கும் இல்லையா? இது எல்லாமே அவரவர் கடந்து வந்த பாதைகளில் நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதை தீர்மானித்தது எல்லாமே உங்கள் முடிவுகள் தான், அது சொல்லலாம். அது உங்களுடைய வேலை, உங்களுடைய திருமணம், உங்களுடைய எதிர்கால திட்டமிடல், உங்களுடைய பொருளாதாரம், இது எல்லாமே எந்த ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவுகளோடு தான் அது சம்மந்தப்பட்டிருக்கு. உங்களுடைய முடிவுகளை தான் அவங்க எல்லாமே அமையுது, முடிவை ஒட்டித்தானே இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனை கேட்குறாங்க இல்லையா? அப்போ முடிவு எடுத்தல் என்பது ஒவ்வொரு மனிதனுமே அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கிய கலை. அது இதில் 8 விதமான விஷயங்கள் உள்ளடக்கியது. ஒரு முடிவெடுத்தலில் 8 செய்திகள் உள்ளடங்கி இருக்கிறது. ஒவ்வொருவரும் இதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ முதலாவது பார்த்திங்கன்னா, சிலர் முடிவெடுத்தலில் நாம் பொறுப்பு இருக்குதா, நம்முடைய பங்கு இருக்கிறதா அப்படின்னு தெரியாமையே முடிவு பண்ணி வச்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வங்கியில் ஒருத்தர் கடன் கேட்டு வந்திருக்கார், விண்ணப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதை பரிசீலனை செய்வதற்கு அதற்கான அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் தான் ஒருவருக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க இல்லைங்களா? இது அவர் சார்ந்த ஒரு முடிவில் இருக்கக்கூடியது. இதில் அந்த பேங்க்கில் அந்த வங்கியிலேயே பார்த்திங்கன்னா, கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிளார்க்கோ, அந்த இதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். நான் ஒரு முடிவு சொல்கிறேனுங்க, இவருக்கு அந்த லோன் கொடுக்கலான்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அந்த வங்கி அதிகாரிகள் அதை கேட்டு முடிவு எடுப்பாங்களா? நிச்சயமாக மாட்டாங்க இல்லைங்களா? அப்போது அந்த டெசிஷன் எடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் நாம் முடிவு எடுக்கணும். இது நமக்கும் பொருந்தும். இப்போ நாம் முடிவு எடுக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா, அதாவது நம்முடைய முடிவை கண்டிப்பாக நாம் எடுத்து தான் ஆகணுமா, வெளிப்படுத்த வேண்டுமா, அந்த இடத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இடங்களில் பாருங்கள், நம்மளை உதாசீனப்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம ஒன்று ஆலோசனை சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம அவங்கள ஐடியாவே கேட்டிருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட. உங்களுடைய முடிவு என்ன, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது எதுவுமே இல்லாமல் நீங்களாக ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க. அப்படின்னா அது ஒரு மதிப்பேற்றதாக போய்விடும். முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று பாருங்கள். அப்படி என்றால் அந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய முடிவை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அது எந்த ஒரு செய்தியாக இருக்கலாம், ஒரு பொதுவான இதாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தனிப்பட்டதாக இருக்கலாம். உங்களை கேட்டால் உங்களுடைய முடிவு அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கான ஒரு தெளிவான நிலையில் நீங்கள் இருப்பது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, சில பொதுவான கருத்தரங்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பொதுவாக நான் சொல்கிறது, இந்த கம்பெனி மீட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். அதில் உயர்மட்ட குழுவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனி ஊழியர்களெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா உட்கார வச்சு ஒரு கருத்து அரங்கம் நடத்தி அதை முடிச்சிருவாங்க. அது ஏற்கனவே எடுத்த முடிவை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான், இன்டிமேஷனுக்காகத்தான் அந்த மீட்டிங்காக இருக்கும். அப்போ அதில் உங்களுக்கு முடிவு சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை, உங்களை கருத்தே கேட்க போகிறதில்ல. ஸோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல முடிவு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை என்பது தான். நீங்கள் கலந்துக்கிட்ட ஒரு பார்வையாளனாக நீங்கள் கலந்துக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டாவது. மூன்றாவது பாருங்கள், நீங்கள் ஒரு காலத்திற்குள் முடிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம், உங்கள் குழந்தைகளுடைய கல்வி சார்ந்தது, திருமணம் சார்ந்தது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் என்று அதற்கான காலகட்டம் இருக்குது இல்லையா? அந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவெடுத்து ஆக வேண்டும். இப்போ ஒரு +1 +2 எல்லாம் முடிச்சிருக்காங்க, மேற்படிப்பு கல்லூரி படிப்புக்காக சேர வேணும்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் அதுக்கு அடுத்த ஒரு முடிவு எடுத்துடணும். அந்த இதில் எந்த துறையில் எந்த கல்லூரியில் சேர்க்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த குறிப்பிட்ட காலம் என்பது இருக்கும். அந்த காலத்திற்குள் நீங்கள் முடிவு எடுத்து ஆக வேண்டும். அது விட்டிங்கன்னா போயிடுச்சு, காலம் பொன் போன்றது இல்லையா? அப்போது அந்த டைமிங்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிலதுக்கெல்லாம் காலம் இருக்கும். இப்போ தான் உங்கள் பையன் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்ருப்பான். அவர் கல்லூரியில் எந்த துறையில் தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கலாம்னு சொல்கிறது நீங்கள் இப்போவே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அப்போ இன்னும் நிறைய காலம் இருக்குது அதுக்கு. அப்போ அந்த காலத்தின் கருதி உங்கள் முடிவுகளை எடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். இது மூன்றாவது. நாலாவது பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து தான் ஒன்றை நீங்கள் முடிவெடுக்கணும். அதாவது
ஒரு வெளியே டூர் ஒன்று போகணும், குடும்ப சுற்றுலா ஒன்று போயிட்டு வரணும், இல்லை குடும்பத்தில் வந்து ஒரு சுபகாரியங்கள் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இது மாதிரி எந்த ஒன்றாக இருந்தால் ஒரு குடும்பத்தாருக்காக ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு பட்ஜெட் ஒன்று ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே அந்த முடிவில் சம்மந்தப்படுறாங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லை, இல்லைங்களா? அப்படி என்றால் இந்த முடிவு எல்லோருடைய இதுக்குமாக பொதுவானதாக இருக்கணும், எல்லோருடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இதில் தனிநபர் தலையீடு மட்டுமே இருக்கக்கூடிய குடும்பங்களில் வந்து பாருங்கள், இந்த முடிவெடுத்தல் வந்து ஒருதலை பட்சமாக இருக்கும். அதுலேயே வந்து நிறைய பிரிவுகள் வந்துடும். கடைசியில் எல்லாமே நீங்கள் தான் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுது இல்லைங்களா? அது உறவினர்கள் மத்தியிலையும் அதே தான். குடும்பத்துக்குள்ளே எல்லா இடத்துலையுமே நீங்கள் எல்லாத்துடைய முடிவையும் கேட்டுக்கொண்டு தான் நீங்கள் ஒரு இறுதி நிலை எட்ட முடியும். அப்படின்னா கருத்துக்களை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும். கருத்துக்களை கேட்காம நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. இது முக்கியமான 4வது ரூல். 5வது வந்து பாருங்கள், குடும்ப உறவுகளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, சிலருக்கு வந்து அவருங்க அப்பா வந்து பையன் மேலே வந்து ஒரு கண்ணோட்டத்தில் வந்து சரியான ஒரு அணுகுமுறையில் இருக்க மாட்டாங்க, இல்லை பையனுக்கு அப்பா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. தன்னிச்சையாகவே வந்து சில பேர் முடிவு எடுத்துருவாங்க. இதுதோ பண்ணுறாங்க இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் தலைமுறை இடைவெளி என்பது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ளேயே நிறைய, ஒரே குடும்பத்துக்குள்ளேயே அண்ணன் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா இந்த உறவுகளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் தன்னிச்சையாக முடிவெடுத்துக் கொள்வது, குடும்ப உறவுகள் சிதைகிற மாதிரியான வழிமுறைகளையே செய்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த முடிவு வந்து ஆபத்தானது. குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை சிதறுவதற்கு வழிவகை செய்யக்கூடியது இந்த முடிவெடுத்தல். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியில் இருக்கும்போது குடும்பத்தில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? ஏன்னா அவர் உட்பட யார் ஒருவருமே மனம் ஒத்த நிலையில் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு முடிவும் வந்து எல்லோருத்துக்கும் வந்து சுமூகமான ஒரு முடிவை எடுக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க, குடும்ப நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் மூலமாக ஒரு சுமூக உறவை ஏற்படுத்துவதற்கு ஒரு முடிவு செய்யணும். இதையே வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஏற்றுக்கணும். முதல்ல அதான் முக்கியமான விஷயம். அதாவது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நபர் ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருக்கணும் எல்லாருமே. நமக்குள்ளே வந்து ஒரு கருத்து முரண்பாடு இருந்தால் கூட, ஏன்னா பேசினால் தீராத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. பேசி தீர்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் எல்லாமே. அப்போது பேசுவதற்கு அதற்கு வாய்ப்பாக ஒரு குடும்ப நண்பர் ஒருவர் வந்து நீங்கள் உதவியை நாடலாம். பாருங்கள், இந்த இந்த அமைப்புகளுக்குள்ளேயே வந்து நாம் ஒரு சுமூக நிலையை எட்டிட்டோம் அப்படின்னா, நீங்கள் அதை மேற்கொண்டு இன்றைக்கு எவ்வளவு வந்து குற்றங்கள் வந்து பெருகி கொண்டே போவதும், காவல் நிலையங்களையோ ஒரு நீதிமன்றங்களையோ வழக்குகள் எவ்வளவோ தேங்குவது எல்லாம் பார்த்தால் மனிதர்கள் வந்து ஒரு முடிவெடுத்தலில் பெரிய தவறு செய்கிறார்களோ அப்படின்னு தான் தோணுது. அப்போ ஒரு சரியான அணுகுமுறை என்பது இல்லை. யாரும் யாருடைய பேச்சையும் மதிக்கக்கூடாது, யாருடைய முடிவுக்கும் ஒரு மதிப்பளிப்பது இல்லை. ஒரு கருத்துக்கு மதிப்பு கொடுத்தா தானே முடிவில் ஒரு சுமூகம் வரும். யாருடைய கருத்துக்களுக்குமே மதிப்பளிக்கவில்லை என்றால் ஒரு முடிவை சுமூகமாக எட்ட முடியாது. அப்போ குடும்பத்துக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன பிரிவுகளெல்லாம் இருக்குன்னா, ஒரு 3ஆம் நபர், ஒரு பொது நபர், அதிலும் வந்து குடும்பத்தின் மேலே இருக்கக்கூடிய நலம் விரும்பியாக இருக்கக்கூடிய குடும்ப நண்பர் மூலமாக நீங்கள் அதை சுமூகமாக அதுவும் விரைவாக நீங்கள் அதை சரி செய்து கொள்ள பார்ப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. இது வந்து 5வது பாயிண்ட். 6வது வந்து பார்த்திங்கன்னா, உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் வந்து நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அது தனிநபராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பாருங்கள். ரொம்ப கோபமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கோபத்தில் வார்த்தை விட்டுறாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது கோபத்தில் ஏதோ ஒரு தெரியாமல் பேசுகிறது, எந்த ஒன்றை நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் நிறைய பேரெல்லாம் வந்து ஒரு முடிவு, இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் இனிமேல் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. பிற்பாடு அவர்களே வருந்தி மனம் மாறலாம் அப்படின்னா கூட அந்த சொன்ன வார்த்தைகள் வந்து அது குறுக்காக நிற்கும். ஒரு உறவுகளெல்லாம் வந்து பிரிவை ஏற்படுத்துது இல்லைங்களா? கோபத்தில் சொன்ன வார்த்தைகளாக இருக்கும். சில பேர் அளவு கடந்த சந்தோஷத்தில் வாக்குறுதி கொடுத்துருவாங்க, அதுவும் பெரிய சிக்கல். அப்போ உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வந்து நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு நிதானமான சூழ்நிலையில் தான் வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். உணர்ச்சி வசப்பட்ட நிலை என்பது ஒரு முடிவெடுத்தலுக்கு சிறந்த ஒரு வழிமுறை கிடையாது. இந்த 7வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றுக்கும் நமக்கே எல்லாம் தெரியும்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுங்க. முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடு வந்து இந்தந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஆசை வைத்திருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு கனவு அப்படின்னு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, இதற்கு ஒரு நிபுணர் இருப்பார் பாருங்க. இந்த கட்டடக்கலைக்குன்னு இருக்கக்கூடிய இன்ஜினியர்லேருந்து, அதில் இருக்கக்கூடிய கொத்தனார்லேருந்து, அந்த துறையிலேயே இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, எந்த ஒன்றோ நீங்கள் விரும்பியதை வாங்குவதில் அந்த துறையிலேயே ஏற்கனவே நிபுணத்துவம் இருப்பீங்க.
எக்ஸ்பர்ட் இருப்பார் இல்லையா, அதில் நம்பகமான ஒருவருடைய ஆலோசனை, அவருடைய முடிவை நீங்கள் கேட்பது தான் சரியானது. ஏன்னா நமக்கே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் இங்கே யாருமே கிடையாது இல்லைங்களா? அப்போ ஒரு முடிவு என்பதை வந்து நீங்களே வைத்து கொண்டு இருக்காதீங்க. இது இப்படித்தான் அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கணும். இது ஒரு தவறான இதுலேயே தான் நம்மளை இட்டுட்டு போகும். அப்போ தேவையான நேரத்தில் பாருங்கள், அடுத்தது வந்து என்ன இதில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் செய்வதற்கு பெற்றோர்களாகி உங்களுக்கு அவ்வளோ விஷய ஞானம் இருக்குமா அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ அதிலே இருக்கக்கூடிய நிபுணர்கள் இருக்கிறார்கள், எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்குன்னு சில விருப்பங்கள் இருக்குது, அவங்களுக்குன்னு சில முடிவுகள் இருக்கும் இல்லையா? அவர்கள் இதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற முடிவெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் ஒட்டி ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தால் எந்த இடத்துலையும் எந்த வீடுகள்லையும் பிரச்சனை என்பது இருக்காதுங்க. முடிவுகள் வந்து சிறப்பாக இருக்கும், யாருக்கும் சங்கடம் ஏற்படுத்தாமல் இருக்கும். அப்போ தேவையான நேரத்தில் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் அணுகிறது. பாருங்கள், ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு ஆலோசனை தேவை, ஒரு வீடுகள் வாங்கிறதுல, ஒரு வாகனங்கள் வாங்குவதில், எவ்வளவோ இருக்குது. ஒரு மனிதன் அத்தனையிலையுமா ஞானத்தில் இருக்க முடியும், ஞானத்தோடு இருக்க முடியாது இல்லையா? அதற்கு சக மனிதர்கள் அதிலேயே நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தருடைய துணையை நாடுனா அவருடைய முடிவை நீங்கள் பரிசீலனை செய்யலாம். இப்போ அவங்க சொல்கிறத அப்படி ஏற்றுக்குங்கன்னு சொல்லலை, அதில் உங்களுக்கு எது சரி வருமோ, உங்களுடைய எல்லோருக்கும் வந்து ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒன்றை நீங்கள் முடிவு செய்யலாம். இது 7வது பாயிண்ட். 8வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனிதாபிமானத்தோடு முடிவு செய்தல். மனிதாபிமானம்னா எந்த ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருதலை பட்சமாக செய்வது. இப்போ நமக்கு மட்டுமே சாதகமாக இருக்கணும்னு நினச்சிட்டு ஒன்று பண்ணுறது. இப்போ இந்த சொசைட்டியில் நம்ம மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, இல்லை நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒன்றையுமே அதை ஒட்டிய முடிவு செய்வது என்பது சுயநலமானது இல்லையா? அப்போது எல்லோருக்குமான ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு முடிவை எடுப்பது, எல்லாமே சட்டம், ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் கடந்து மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? சமீபத்தில் கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உணவுக்காக வந்து ஒருவர் வந்து ஏதோ ஒரு பக்கம் ஒரு பொருளை எடுத்திருக்காரு, அண்டை மாநிலத்தில் கூட நடந்தது. அவரை அடித்தே கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மனிதாபிமானமற்ற செயல் இல்லையா? பாருங்கள், உணவுக்காக வந்து ஒருவர் எடுத்திருக்கிறார் என்றால் அந்த மனிதாபிமானத்தோடு சிந்தித்திருந்தால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் இல்லையா? அப்படியாவது நம்ம புரிந்திருக்கணும். அப்போ எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக இவ்வளவு விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இந்த 8 விஷயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா அது மிகச்சரியான முடிவாக இருக்கும். யாருக்கும் பாதகம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு சுமூகமான ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு முடிவாக அது இருக்கும். முடிவெடுத்தல் என்பது ஒரு மிகப்பெரிய கலை. நன்றி.